நம்மள சுத்தி நிறைய பழங்கள் இருந்தாலும் எதுக்காக மாம்பழத்தை இந்தியாவோட தேசிய பழம்னு அறிவிச்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாம்பழம் நம்ம நாட்டில் இருந்ததுக்கான பல ஆதாரங்கள் இருக்குங்க. அரசர் காலத்துல இருந்தே மாம்பழம் இங்க தான் இருக்கு. நிறைய புலவர்கள் மாம்பழத்து மேல கொண்ட அதிகமான அன்புனால நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. உலகத்துல மாம்பழத்தோட உற்பத்தியில இந்தியாவோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 40% மேல ஜாஸ்தி. உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் இன்னும் பல மாநிலங்கள்ல ஆயிரக்கணக்கான வகையான மாம்பழத்தை உற்பத்தி பண்ணி உலகத்துல பல மூலைகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மள சுத்தி நிறைய பழங்கள் இருந்தாலும் மாம்பழத்தோட வடிவம், நிறம், சுவை எப்படி அதை தனித்துவம் கொண்டு விளங்க செய்யுதோ அந்த மாதிரி நம்ம நாட்டுல பல மாநிலங்கள் இருந்தாலும் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்தாலும் மக்கள் சக்தியிலையும் கலாச்சாரத்திலையும் எப்பவுமே நம்ம நாடு தனித்துவம் கொண்ட நாடாக தாங்க விளங்குது. இந்த காரணத்தினாலதான் 1950ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமாக மாம்பழத்தை தேசிய பழமா அறிவிச்சாங்க.